சபையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த மாதிரிலாம் ஏதாவது பேசணும்னு நினைச்சிட்டாங்க. நான் இந்த மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணேன், ஆனால் என்னால் முடியல. ஸோ இது கருத்தரங்கம் அப்படின்ற ஒரு கருத்தரங்கத்தை தான் இப்போ நம்ம பேச போகிறோம். ஸோ என்னோட தாட்ஸ், நான் என்னெல்லாம் வந்து நினைச்சிருக்கேன், என்னால் வந்து செந்தமிழில் பேச முடியாது, ஆனால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல தமிழில் பேச முடியும், புரிஞ்சுக்கிற மாதிரியும் பேச முடியும் நம்புறேன். ஸோ மாதவிடாய் காலத்தில் பெண்களுக்கு பெய்ட் லீவ் வேணும் அப்படின்றது தான் இந்த டாபிக். சரி, இதெல்லாம் நிறைய பேர் ரொம்ப நமக்கு புரியுற மாதிரி தெளிவாக இன்டெப்தா சொல்லியிருக்காங்க. பிஃபோர் என்டரிங் இன்டு திஸ், இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி எதனால நான் லீவு வேணும்ன்ற இது அந்த அளவுக்கு ஒரு கொடுமையான விஷயமா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு உயிர் வந்து கருப்பையிலேருந்து உருவாகுது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது யூட்டரஸ் நம்ம ஃபீமேல்ஸ்க்கே உள்ள ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆர்கன் கருப்பை. அதுல கிட்டத்தட்ட 3 லேயர் இருக்கும், அதாவது 3 சதை பகுதிகள் இருக்கும். உள்ள இருக்கிற லேயர்ல தான் ஒரு உயிர் உருவாச்சுன்னா அந்த உள்ள இருக்கிற லேயர்ல அட்டாச் ஆகும். ஒரு மாசமும் உயிர் உருவாகலைன்னா அந்த 3வது லேயர் எங்க வயிற்றுல இருந்து கீழே வந்து ரத்தமும் சதையுமா வெளியில வரும். சோ நினைச்சு பார்க்க முடியுதா, உங்க உடம்புல இருக்க ஒரு ஆர்கன், ஏதோ ஒரு பார்ட் வந்து ஒரு வாட்டியும் உங்களுக்கு கை உடைஞ்சா கால் உடைஞ்சா எந்த அளவுக்கு வலிக்கும், அந்த மாதிரி தான் பீரியட்ஸ். ஸோ இது சாதாரணமா நார்மலைஸ் பண்ற விஷயம் மட்டும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா லண்டன் யூனிவர்சிட்டியில டாக்டர் ஜான் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட் அண்ட் டாக்டர் இருக்காங்க. ஆனா அவங்க பீரியட்ஸோட பெயினை எதோட கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு மனுஷன் ஒரு வாட்டி ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தா எந்த அளவுக்கு இதயத்துல வலி இருக்குமோ அந்த அளவுக்கு வலிய பீரியட்ஸால கொடுக்க முடியும். சரி, இந்த பீரியட்ஸ் பெயின் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குமானா கண்டிப்பா கிடையாது. சிலருக்கு வந்து பீரியட்ஸ் வர மாதிரியே தெரியாது, சிலருக்கு வந்து உயிரே போற மாதிரி வலிக்கும், சிலரால எழுந்து நடக்க முடியாது, வெறும் ரத்தப்போக்கு மட்டும் இல்லாம ஜுரம் அடிக்கும், கால் வலிக்கும், இடுப்பு வலிக்கும், கை வலிக்கும், வாந்தி வரும், சிலருக்கு வந்து ஈவன் டிசென்ட்ரி டயரியா கூட போகும். ஸோ ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும், ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும்ன்றதுனால இதை வந்து பர்டிகுலரா காமனா சொல்ல முடியாது. சரி, இப்போ பீரியட்ஸ்க்காக ஏன் லீவ் வேணும்ன்றத ரொம்ப ஈஸியா சொல்லிட்டேன். உங்க உடம்புல இருந்து ஒரு பார்ட் வந்து விழுந்துருச்சுனாலோ அடிபட்டாலோ எந்த அளவுக்கு உங்களுக்கு ஓய்வு தேவையோ ஒரு மாசமும் ஒரு பெண்களும் இதை அனுபவிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இது கட்டாயமா கிடைக்க வேண்டிய விஷயம். இப்போ நமக்கு இந்த பீரியட்ஸ் லீவ் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்தா எல்லாமே சால்வ் ஆயிடுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. பீரியட்ஸ் லீவ் கொடுத்தா மட்டும் நம்ம வீட்டுல வந்து சும்மா இருக்க மாட்டோம். ஆல்ரெடி ஒருத்தவங்க சொன்னாங்க, நம்ம அம்மா எல்லாம் யாகை செம்மல் அப்படின்னு ஒரு ஓகே, எனக்கு அம்மா கிடையாது, அவங்க எமோஷனல், ஐம் வெரி சாரி. அந்த மாதிரி தான் எங்க அம்மா இருக்கும் போதும் இருந்தாங்க. ஒரு மாசமும் அவங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு எங்க அம்மா இருக்கும் போது அவங்க வந்து சானிடரி நாப்கின்ஸ் யூஸ் பண்ணி நான் பார்த்ததில்லை. அவங்க வந்து கிளாத் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் இருந்தது. ஆனா அவங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பெயின் இருக்கும். ஆனா எங்க அப்பாவுக்கு நான் இந்த இடத்துல ரொம்ப நன்றி சொல்லணும். நிறைய ஆண்கள் வந்து அந்த பீரியட்ஸ் இந்த மாதிரி விஷயத்தையே வந்து சொல்ல மாட்டாங்க. ஐயோ இதெல்லாம் ஒரு விஷயமான்னு கேட்குற டைம்ல எங்க அம்மாவோட மாதவிடாய் துணிகளை கூட எங்க அப்பா தோய்வு. இதை வந்து நான் ரொம்ப பெரிய விஷயமா நான் சொல்றேன். சிலருக்கு வந்து துணி துவைக்கிறதா ஒரு விஷயமா அப்படின்னு இருக்கும். ஆனா எனக்கு அந்த டைம்ல யாரோட உதவி தேவைப்பட்ட எங்க அம்மாவுக்கு இது ரொம்பவே மிகப்பெரிய உதவி. இதை நான் சொல்லி ஆகணும். நெக்ஸ்ட், இப்போ அந்த பீரியட்ஸ் இந்த இதை பத்திலாம் பேசிட்டு இருக்கும்போது இந்த பெயின் லீவ் வந்து கொடுத்துட்டா மட்டும் சரியாயிடுமா அப்படின்னு நான் கேட்டேன். கண்டிப்பா சரியாகாததுக்கு காரணம் என்னன்னா, ஐடி கம்பெனிஸ்ல வந்து இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணணும், இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் தான் சொன்னாங்க. ஆனா நாம இருக்கிறது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, கம்யூனிசம் கண்ட்ரியா மாறணும்னு ஆசைப்படுறேன். நம்ம தெரியாத ஆனா இன்னொரு ஒரு ஃபேக்ட் சொன்னாங்க. 1947 ஆண்டு சைனால வந்து இந்த விடுப்பு வந்து கொடுத்துட்டாங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? சைனா இஸ் a கம்யூனிசம் கண்ட்ரி. நம்மளோட சுதந்திரம் வாங்கும் போதே பெண்ணுக்கான சுதந்திரத்தையும் உரிமையும் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம கம்யூனிசம் கண்ட்ரியா மாறிட்டோம் அப்படின்னா இதுவும் நடக்கும்னு ஆசைப்படுறேன். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட், ஐடில எல்லாம் வேலை செய்யும் போது அவங்க வந்து சொன்னாங்க, நான் ஒரு மேனேஜர் கிட்ட போயிட்டு எனக்கு வந்து பீரியட்ஸ் சொல்றதுக்கு வந்து கூச்சமா இருக்கும். நம்ம என்ன சொல்றோம், கேம்பெயின் பண்ணணும்னு சொல்றோம். பசங்க கிட்டயும் சின்ன பிள்ளைங்க கிட்டயும் ஆம்பளை பசங்க பொம்பளை பசங்க நேற்று இது பார்க்காம எல்லாருக்கும் பீரியட்ஸ் நார்மல்னு சொல்றோம். அப்போ ஒரு கம்பெனில போய் வேலை செய்யறோம்னா கண்டிப்பா 20 வயசுக்கு மேலதான் இருக்கும். நம்மளால சொல்ல முடியாதா எனக்கு பீரியட்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாதா? எனக்கு ஜுரம் அப்படின்னு சொல்ற மாதிரி எனக்கு பீரியட்ஸ், அவ்வளவுதான். இது ரொம்ப ஒரு சாதாரணமான
விஷயம். இது நான் நினைச்சாலோ இல்ல இங்க இருக்கிறவங்க நினைச்சாலோ மட்டும் மாற்ற முடியாது. ஒருத்தவங்களுக்குமே இது போய் சேரணும். அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னா ஹைஜீன். அண்ட் ரொம்பவே நல்ல பாயிண்ட் சொன்னாங்க. காலேஜஸ்ல ஸ்கூல்ஸ்ல வந்து நாப்கின் வெண்டிங் மிஷின் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் கண்டிப்பா ஒத்துக்கிறேன். நம்ம பாண்டிச்சேரிக்காக நான் இந்த பாயிண்ட் சொல்றேன். தெருவுக்கு தெருவு ஏடிஎம்மும் பாரும் இருக்கிற இந்த ஊர்ல தெருவுக்கு தெருவு ஒரு நாப்கின் இது ஏன் வந்து தெருவுக்கு தெருவு ஏரியாவுக்கு ஏரியா வேணும் அப்படின்னு சொல்றேன்னா, இப்போ ஒரு பஸ்ல வரலாம், ஏதோ ஒரு ஊர்ல இருந்து டிராவல் பண்ணிட்டு வரலாம், இல்ல அவங்க ஒரு ஹோட்டல்ல போய் தங்க போறாங்க, இல்ல ஏதோ ஒண்ணு அந்த டைம்ல வந்து அவங்களால போயிட்டு பேட் வாங்க முடியல, சம்திங் காசே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். வந்துட்டு போறதுக்கு மட்டும் தான் நான் காசு எடுத்துட்டு வந்தேன், என்கிட்ட பேட் வாங்குறதுக்கு காசு இல்லை. ஓப்பனா சொல்ல போனா இப்போ வந்து விஸ்பர் பேட் ஸ்டேபிள் இதெல்லாம் மினிமம் 40 ரூபாய் இருக்கும். டெய்லி காலேஜ் கோயில் எதுக்கும் வந்துட்டு போற பிள்ளைங்க 20 ரூபாய் தான் எடுத்துட்டு வராங்க. அப்ப காசு இல்லைன்னா அந்த நிலைமை யோசிச்சு பாருங்க. ஸோ ஒரு ஏரியாக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில இல்ல வந்து அட்லீஸ்ட் ஏடிஎம் இருக்கிற மாதிரி ஏடிஎம் பக்கத்துல துணிக்கெல்லாம் நம்ம ஊர்ல வந்து செவர் இருக்கு, துணியை தானம் பண்றதுக்கு இந்த மாதிரி பெண்களோட அடிப்படை தேவையை சரி பண்றதுக்கு ஏன் ஒண்ணு கொண்டு வரக்கூடாது? ஸோ உங்க பெய்ட் லீவ்லாம் செகண்டரி, இதுதான் ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம். இந்த மாதிரி விஷயத்த நம்ம கொண்டு வரலாம். ஆனா அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமா ஐடி பீப்புள்ஸ்க்கு எல்லாருக்குமே இந்த பெய்ட் லீவ் கிடைக்குது, சிக் லீவ் கிடைக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. அண்ட் ஈவன் நம்மளோட ஜொமேட்டோ, நம்மளோட ஃபுட் டெலிவரி ஆப் இருக்கு இல்லையா, அந்த ஜொமேட்டோலையும் 10 நாள் பெய்ட் லீவ் இங்க இருக்கு, இந்தியாவிலும் அது இருக்கு. 10 நாள் பெய்ட் லீவ் கொடுத்துருக்காங்க. ஸோ இருக்கிற எல்லா ஆர்கனைசேஷனையும் குறை சொல்லாதீங்க. இன்கேஸ் வந்து நம்மளால பண்ண முடியல, எல்லா ஆர்கனைசேஷனாலையும் பண்ண முடியல அப்படின்னா கவர்மெண்ட் வந்து சில பாலிசிஸ் கொண்டு வரலாம். ஆஸ் அவங்க சொன்ன மாதிரி டாக்ஸ் டிடக்ஷன் இந்த மாதிரி விஷயம். ஸோ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் ஒரு கம்பெனி நடத்துறேன், என் கம்பெனியில் வந்து ஒரு 50 பேர் வேலை செய்கிறாங்க. அந்த 50 பேருக்கும் நான் பெய்ட் லீவ் கொடுக்குறேன்னா நான் எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்தாலும் நான் கவர்மெண்ட்டுக்கு ஒரு டாக்ஸ் கொடுக்கணும். நான் ஏன் காசுலேருந்து அவங்களுக்கு கொடுத்தேன்னா என்னோட டாக்ஸை டிடக்ட் பண்ணா கண்டிப்பாக இந்த ஒரு கம்பெனியும் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம கம்பெனிங்க கிட்ட போயிட்டு இதை ரெக்வெஸ்டாவோ கெஞ்சியோ கேட்டாலும் பண்ண மாட்டாங்க. நீ பெய்ட் லீவ் கொடுக்கலன்னா உன் டாக்ஸ்ல வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா வாங்குவேன் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணா இதை கண்டிப்பா எல்லா ஆர்கனைசேஷனும் எல்லா கம்பெனிஸும் பண்ணுவாங்க. இதுக்காக போயிட்டு நம்ம கெஞ்ச வேண்டாம், நம்மளோட உரிமையை கொடுங்கன்னு சொல்லிட்டு போராட வேண்டாம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயம். எப்படி மூச்சு விடுறதோ பாக்குறதோ பசிக்கும் போது சாப்பிடுறோமோ இந்த மாதிரி ஒரு விஷயம். இன்னும் எனக்கு நான் ரொம்ப வியப்பான்றதை விட அதிர்ச்சியா பாக்குற விஷயம் என்னன்னா, இவ்வளவு பெரிய நாட்டுல இருக்கும், மிலிட்டரியில பொண்ணுங்க இருக்காங்க, ஆக்டிங்ல இருக்காங்க, எல்லாத்துலயும் இருக்காங்க. இன்னும் வந்து சில கண்ட்ரிஸ்லாம் மார்ஸ்க்கே போயிட்டு நம்ம வாழலாமா இல்லையா, அங்க தண்ணி இருக்கா இல்ல வேற ஏதாவது பில் பண்ணலாமா அப்படின்லாம் இருக்கும். ஆனா நம்ம இருக்கிற கண்ட்ரியில நம்மளோட உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது, அதுவும் இந்த பெண்களோட உடம்புன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு உயிரையே உருவாக்குறதுக்காக கடவுள் கொடுத்த ஒரு தனிப்பட்ட ஒரு வரம். இந்த மாதிரி இன்னும் வந்து கவிமணி சொன்ன ஒரு பாயிண்ட், மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா அப்படின்றத போய் மங்கையராய் பிறந்ததே பெரிய பாவம் அப்பா இந்த இந்திய நாட்டில் அப்படின்ற மாதிரி இருக்கு. எல்லா ஆண்களையும் கண்டிப்பா நான் குறை சொல்லவே இல்லை. ஏன்னா இன்னைக்கு நான் பேசுறதுக்கு காரணம் என்னோட ஹஸ்பண்ட். அவர் வந்து இன்னைக்கு நான் உயிரோட வளர்ந்து எவ்வளவு பேர் சொல்றாங்க நான் வந்து கலர் அந்த ரேசிசம் வந்து பிரேக் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. இது எல்லாத்துக்கும் பின்னாடி என்னோட அப்பான்ற ஒரு ஆண் இல்லைன்னா இன்னைக்கு நான் பிளான் வச்சுருக்கேன். அத்தனை பேரும் என் கலரை வச்சு கிண்டல் பண்ணும் போதும் என் பொண்ணு தான் நான் உலகத்திலேயே அழகுன்னு என்னை ஊக்குவிச்சவர். ஸோ எல்லா ஆண்களுக்கும் சொல்ற முறையில சொன்னா புரிஞ்சுப்பாங்க. அப்ப நம்ம வீட்டுல இருக்கிற ஃபீமேல்ஸ், வெறும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ இல்ல ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களுக்கோ இல்ல இந்த மாதிரி கருத்தரங்குகள் அந்த மாதிரின்றதை தாண்டி ஒரு சக மனுஷங்களுக்கே, இப்போ ஒரு குடிசை தொழில் செய்யறவங்கன்னு வச்சுக்கலாம். ஐடில வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெய்ட் லீவ்ஸ் இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. இதே ஒரு கட்டட வேலை செய்யறவங்களுக்கு கிடையாது. அப்போ இதை நம்ம எப்படி இதை கொண்டு வரலாம்னா, இப்ப நான் வந்து ஒரு பிளாட் வாங்கியிருக்கேன், நான் வந்து ஒரு வீடு கட்ட போறேன் அப்படின்னா அந்த வீடு கட்டுறவங்க அந்த டைம்ல தனியா ஒரு ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டியோ இல்ல வந்து அங்க கண்டிப்பா வந்து ஃபீமேல்ஸ் இல்லாம எந்த வேலையுமே இல்லை. ஒரு சிக்னல் வந்து பொங்கலையா இல்லாம இருக்காது. கண்டிப்பா ஒருத்தவங்க 2 பேராவது இருப்பாங்க. அதுக்காக 50 பேர் இருக்கவங்களுக்கு தான் இது போய் சேரணும்னு மட்டும் கிடையாது. ஒருத்தவங்களா இருந்தாலும் பெண் தான். அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி யார் வீடு கட்டுறாங்களோ அவங்க இந்த சின்ன ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வரலாம். ஒரு டெம்பரரியா வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் இல்ல டெம்பரரியா ஒரு சின்ன ரூம் கொடுத்து அவங்கள அங்க ரெஸ்ட் எடுத்துக்க வச்சுக்கலாம். இல்ல வந்து நீங்க கரெக்டா வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணலாம். இன்னொன்று ரொம்ப முக்கியமா ரெஸ்ட் ரூம் பண்ணும்போது வீடு கட்டுறவங்க கட்டணும்ன்றதை விட நம்ம பாண்டி
பாண்டிச்சேரியில எத்தனை பப்ளிக் டாய்லெட் ஹைஜீனா இருக்கு, எத்தனை பப்ளிக் டாய்லெட் அக்சசபிளா இருக்கு. அண்ட் ரிமோட் ரெஸ்ட் ரூம்ஸ்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. எங்க வீடு வந்து முதலியார்பேட்ல இருக்கு. ரிமோட் ரெஸ்ட் ரூம்ஸ்னு ஒரு 3 லாரி மாதிரி இருக்கும், அதுல வந்து ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கும். நானும் கிட்டத்தட்ட 4 வருஷமா 2 வருஷமா பாக்குறேன், 2 வருஷமா பூட்டி தான் இருக்கு. அது ஏன் ரிமோட் ரெஸ்ட் ரூம்னு ஒரு இது கொண்டு வந்தாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ இங்க வந்து 2 லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு அவங்க சொன்னாங்க அவங்க லா படிக்கிறாங்க. நிறைய பேர் இருக்கீங்களா? 5 பேர் இருக்கீங்களா? 5 லா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. உங்ககிட்ட நான் வைக்கிற ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நீங்க கண்டிப்பா ஃபியூச்சர்ல லாயர் ஆயிடுவீங்க, கண்டிப்பா ஆகிறதுக்கு சரி, அந்த நம்பிக்கை எனக்கும் இருக்கு. நீங்க லாயர் ஆயிட்டீங்க அப்படின்னா பெருசா ஒரு சட்டத்தை கூட நீங்க கொண்டு வர வேணாம். ஃபார் எக்ஸாம்பிள் பெய்ட் லீவ்னு சொல்லிட்டு இப்ப நம்ம இந்த அளவுக்கு பேசுறோம், நானும் அதுக்காக தான் பேசுறேன், அதை கூட கொண்டு வர வேணாம். ஆல்ரெடி அமல்ல இருக்க சட்டத்தை நடைமுறையில ஒழுங்கா நடக்கலன்னா நீங்க தனியா வந்து கேஸ் ஃபைல் பண்ணுவேன். இந்த மாதிரி ஒரு காமன் பப்ளிக் நீங்க பண்ணீங்கன்னா உங்களை பார்த்து நாங்க என்ன பார்த்து இன்னும் ஒரு 10 பேர் வருவாங்க. ஸோ புது சட்டத்தை வந்து கொண்டு வரதுக்கு முன்னாடி அமல்ல இருக்க சட்டத்தை நல்லபடியா நடத்தினாலே இங்க இருக்கிற பாதி பிரச்சனை, முக்கியமான பிரச்சனை எல்லாம் முடியும் நம்புறேன்.